வணக்கம். நெருப்பு தமிழ். நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களினுடைய கனிவான கவனத்திற்கு. நடுத்தர குடும்பம்னா யார்? சாப்பாட்டுக்கு ஓரளவு வழி இருக்கும், ஆனால் அடுத்து நம்ம முழுமையாக 3 நேரமும் உட்காந்து நிம்மதியாக சாப்பிடணும் அப்படின்னு போராடக்கூடியவர்கள். அதற்கப்புறம் அந்த குடும்பத்தை தன்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறையான மகன் தன்னுடைய குடும்பத்தை கையில் எடுத்து போராடி அந்த குடும்பத்தை மேலே கொண்டு வர வேண்டும். இதுதான் இந்த நான் நடுத்தர குடும்பம் அப்படின்னு பதிவு செய்கிறேன். இதுதான் நான் பார்க்கக்கூடிய நடுத்தர குடும்பம். இன்றைய இளைய தலைமுறைகளினுடைய சிந்தனைகள் எல்லாருமே வேறு விதமான சிந்தனைகளாக இருக்குது. எல்லாருமே இன்ஜினியரிங் படிக்கணும், இன்ஜினியரிங் எடுத்த உடனே இன்ஜினியரிங். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இன்ஜினியரிங் படித்த மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜினியரிங் படித்த மாப்பிள்ளைக்கு வேலை இருக்கா, எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை யாருமே சிந்திப்பதே கிடையாது. இன்றைக்கு ஒரு சில கல்வியோ அல்லது ஒரு சில தொழில் அதிகமாக புறக்கணிக்கப்படுது. அதிகமானவர் பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக பார்க்குறது. இப்போ கேட்டரிங் படித்தவங்களை நீ சமையலுக்கு படிக்கிறியா, நீ ஒரு சமயக்காரனா அப்படின்னு ஒரு விகாரமாக பார்ப்பது, இதையெல்லாம் நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவையாக இருக்குது. 10வது படிக்கிறீங்க, படிப்பு பெருசாக வரலை, பெரிய படிப்பாக ஒன்றும் வரலை, கொஞ்சம் தான் வருது, ஏதோ 250 மதிப்பெண்கள் எடுத்து நம்ம தேர்ச்சி பெற்றுட்டோம், அவள் தான் என்னால் முடியும். 100% உங்களுக்கான இருக்கக்கூடியது கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கல்வி இருக்குது. 12வது படிக்கிறீங்க, பெரிய ஒரு இலக்கை அடைய முடியலை, ஒரு 500, 550, 570 அல்லது 600 மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க, அதாவது ஜஸ்ட் பாஸில் மேலே நிற்கிறீங்க. என்னங்க செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிந்தனை இருக்குது. எங்கேயும் போக வேண்டாம். ஒரு கேட்டரிங் காலேஜில் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கோர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னா சமையல் கலை. சமையல் கலையில் அது நீங்கள் கிச்சனை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீங்க, சமையல் அறையை மட்டும் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதுதான் அந்த கல்வி. அதை மட்டும் எடுங்க. இளைய தலைமுறைகள் தயவு செய்து நீங்கள் வேறு எந்த விதமான சிந்தனைகளையும் போட வேண்டாம். 12வது படித்து முடித்தோன்னே டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், லாயர் ஆகணும், இது சிந்தனைகள் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான். அப்படி திறமை இருப்பவர்கள் திறமையோடு நீங்கள் எதிர்கொள்ளுங்க. அப்படி இல்லாத நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் அனைவரும் சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வி இந்த கேட்டரிங் மட்டும்தான். உலகத்தில் எந்த நாடுகளுக்கும் எளிதாக செல்லக்கூடிய ஒரே ஒரு தொழில் இந்த கேட்டரிங் மட்டும்தான். சமையல் கலை வல்லுநராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உலகம் முழுவதும் திறந்து வைக்கப்படுகின்றது. உலகம் முழுவதும் எப்பொழுதுமே திறந்தே இருக்கு. இவர்கள் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லலாம், எந்த நாட்டில் வேண்டுமானாலும் குடியுரிமை பெற முடியும். மற்ற துறைகள் அவ்வாறு அல்ல. உதாரணத்திற்கு ஊரில் ஒரு டாக்டராக இருக்கிறாரு, மருத்துவராக இருக்கிறாரு. அந்த மருத்துவராக இருக்கக்கூடியவர் கனடாவிற்கு வர முடியுமா, கனடாவில் மருத்துவராக முடியுமா? ஒரு காலமும் நடக்காது. ஏனென்றால் அவர் ஊரில் தான் அவர் எம்பிபிஎஸ் படித்த ஒரு மருத்துவரை தவிர இங்கு அவர் எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய தேர்வுகளை அவர் முதல்ல அவர் இங்கே படிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய தேர்வு முறைகளை அவர் பின்பற்றி இங்கே இருக்கக்கூடிய தேர்வுகளில் அவர் தேர்ச்சி பெறணும். குறைந்தது 95% மேலே அவர் தேர்ச்சி பெறணும். அப்படி தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அவர் கனடாவில் டாக்டர் ஆக முடியும். ஊரில் ஒரு சாதாரணமான ஒரு ஹோட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க கனடாவில் வேலை செய்யலாம். ஊரில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறவன் கனடாவில் எளிமையாக வேலை செய்ய முடியும். எல்லாரும் வேலை செய்கிறாங்க. ஊரில் சமையல் கலை படித்து முடித்து விட்டு வெளிநாடுகளில் எங்கேயாவது வேலை செய்கிறவன் எளிமையாக இங்கே வேலை செய்ய முடியும். ஆனால் வேறு நாடுகளில் நான் மருத்துவராக இருந்தேன், இல்லை நான் ஃபிசியோதெரப்பியாக இருந்தேன், என்னால் கனடாவுக்கு வர முடியுமா? இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த நாட்டை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த தகுதி உங்களுக்கு வராது. ஏன் வராது? அதற்கான தேர்வுகளை நீங்கள் எழுதணும், தேர்ச்சி பெறணும். மிகவும் கடினமான ஒரு ஒன்று. எனக்கு தெரிந்த 2-3 மருத்துவர்கள், இங்கே ஒரு மருத்துவர் எங்கே வேலை செய்கிறாருன்னா ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு. கனடாவில் ஒரு மருத்துவர் தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு. இன்னொருத்தவர் அந்த மருத்துவ தொழிலையே விட்டுட்டாரு. இன்னொருத்தவங்க வீட்டிலே இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு மருத்துவர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா இங்கே பார்க்கும்போது இங்கே அவர்களால் தேர்ச்சி பெற முடியலை. கனடாவை பொறுத்தவரையில் சமையல் கலை என்கின்ற ஒரு கல்வி அப்படி அல்ல. எங்கு படித்தாலும், உதாரணத்திற்கு நான் படிக்கும்போது 21,000 ரூபாய் என்னுடைய இந்த கல்லூரிக்காக நான் கட்டியது வெறும் 21,000. இந்த 21,000 மட்டும்தான் நான் செலவு செய்தது. இந்த 21,000 மட்டும்தான் 12வது படித்து முடித்து ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் ஃபுட் ப்ரொடக்ஷன் இதுதான் நம்ம படித்தோம். இது படித்து முடித்து விட்டு இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? கனடாவில் இருக்கோம்.
இதே நிலைகளில் கனடாவிற்கு வருவதற்கு முன்பு நான் எங்கெங்கெல்லாம் இருந்தேன், கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு நான் பயணிச்சிருக்கேன். 100க்கும் மேற்பட்ட தீவுகளுக்கு பயணிச்சிருக்கேன். எல்லாம் ஆசியா கண்டமாக இருக்கட்டும், ஐரோப்பா கண்டமாக இருக்கட்டும், அனைத்துக்கு வட அமெரிக்காவாக இருக்கட்டும், தென் அமெரிக்காவாக இருக்கட்டும், எல்லா பகுதிகளுக்கும் நான் பயணிச்சிட்டேன். எல்லா பகுதிகளிலையும் என்னுடைய கால் தடம் பதிக்கப்பட்டு விட்டது. இவைகளெல்லாம் நான் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டா வந்தேன், இல்லை எம்பிபிஎஸ் படிச்சுட்டா வந்தேன், இல்லை எம்டி படிச்சுட்டா வந்தேன், இல்லையே, இல்லை எம்காம் பிகாம் படித்தேன், ஒன்றுமே இல்லையே. 12வது படித்தேன், ஒரு கிராஃப்ட் கோர்ஸ் பண்ணேன், அவ்வளவு தானே. அதற்கப்புறம் வேறு கதை. நான் இன்னொரு அதாவது அஞ்சல் வழி கல்வியில் ஒரு கல்வி பண்ணேன், அது வேறு விடயம். முதலில் என்னுடைய அடிப்படை தகுதி எது? தயவு செய்து இளைய தலைமுறைகள் நீங்கள் சிந்தித்து செயல்படணும். எப்பொழுதுமே சொல்லக்கூடியது தான், கையில் தொழில் வைத்தவை எவனும் கெட்டதே கிடையாது. கையில் ஒரு தொழிலை வைத்து கொண்டால் உலகையே நீங்கள் ஆள முடியும். ஆனால் மற்ற துறைகளை பொறுத்தவரையில், நான் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறேன், எலக்ட்ரிக்கலில் இருக்கிறேன், நான் ஒரு பிளம்பராக இருக்கிறேன், நான் அந்த துறையில் இருக்கிறேன், இந்த துறையில் இருக்கிறேன், இவைகளையெல்லாம் விட இன்றைக்கு வெளிநாடுகள் என்று வருகின்ற போது கேட்டரிங் கல்வி மட்டும்தான் அனைவருக்கும் பயனளிக்கும். இளைய தலைமுறைகளினுடைய கனிவான கவனத்திற்கு, 10வது படிங்க, படிப்பு வரலையா கவலையே பட வேண்டாம். 10வதில் தேர்ச்சி பெறவில்லை வென்றாலும் 10வதில் ஃபெயிலாக போயிட்டங்க, இன்னைக்கு எல்லா கேட்டரிங் காலேஜ்லையும் நீங்கள் படிக்கலாம். எல்லா கேட்டரிங் காலேஜ்லையும் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, நீங்கள் போய் படிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப மலிவாக இன்றைக்கு கேட்டரிங் காலேஜஸ் இருக்குது. நான் படிக்கும் போதெல்லாம் அதிகமான விலை, 600 ரூபா. டாக்டருக்கு எம்பிபிஎஸ்க்கு அப்ளிகேஷன் 2000 அதே 600 ரூபா 650 ரூபா கொடுத்து கேட்டரிங் காலேஜுக்கு நாங்கள் அப்ளிகேஷன், என்னுடைய அப்ளிகேஷனுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஆகவே இதை விட, மருத்துவத்தை விட அதிகமாக நான் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் அனைவருமே சிந்திக்கக்கூடியது, வாழ்க்கையில் நம்ம சாதிக்கணும். அது மருத்துவத்தில் தான் நான் சாதிக்கணும், நான் வழக்கறிஞராக தான் சாதிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நாம் மிக எளிமையாக வாழ்வில் முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்றால் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பயனளிப்பது கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கல்வி மட்டும்தான். சமையல் கலைப்படி நீ உலகத்தை ஆள். சமையல் கலைத்துறையை சார்ந்தவர்கள் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய நண்பர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, நான் கனடாவில் இருக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஐரோப்பா கண்டங்கள் இருக்கிறாங்க, ஆசியா கண்டங்கள் இருக்கிறாங்க. எல்லா நாடுகளிலும் எம்மோடு படித்த நண்பர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் குடியுரிமை பெற்றிருக்கிறாங்க. அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றவங்க இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் குடியுரிமை பெற்றவங்க இருக்கிறாங்க, லண்டனில் குடியுரிமை பெற்றவங்க இருக்கிறாங்க, கனடாவில் குடியுரிமை பெற்றவங்க இருக்கிறாங்க. கனடாவில் 75% மேற்பட்டோர் இன்றைய கேட்டரிங் என்கின்ற ஒரு கல்வியை படித்து இதன் மூலமாக சமையல் கலை வல்லுநராக இருக்கக்கூடியவர்கள் தான் 75% இங்கே குடியுரிமை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் இருந்து வந்த தமிழர்கள், நான் உட்பட. அமெரிக்காவில் இன்று 80% தமிழர்கள் இன்றைக்கு ஊரில் 70 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறான், 60 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறான், 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறான், ஊரில் இன்றைக்கு ஒரு ஹோண்டா கார் வாங்கி ஓட்டுறான். இவனெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்களில் வேலை செய்த இதே சமையல் கலை வல்லுநர்கள் தான். மாதத்திற்கு சராசரியாக 3 முதல் 5 லட்சம் ரூபாய் சராசரி சம்பளம். அமெரிக்காவில் காசு அள்ளுறான். அம்மா அப்பா இல்லாத இன்றைக்கு அம்மா அப்பா இல்லாத ஒருவன் கூட மிகப்பெரிய ஒரு உயரத்திற்கு வருகின்றான், அமெரிக்கா சென்று விட்டான். இன்றைக்கு உலகத்திலேயே எந்த டாக்ஸும் கிடையாது, டாக்ஸே கிடையாது. இன்றைக்கு அமெரிக்காவில் சம்பாதிக்கிற ஹோட்டல் தொழிலில் 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், 5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இவனுக்கு ஒரு ரூபாய்க்கும் டாக்ஸ் கிடையாது. 5 லட்சம் ரூபாய் சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்க. இவைகள் எந்த தொழிலில் சம்பாதிக்க முடியும்? எந்த தொழிலில் சம்பாதிக்க முடியும்? சராசரியாக வாரத்திற்கு $1500 சம்பளம். இன்றைக்கு எங்கே? யூஎஸில். கனடாவை பொறுத்தவரையில் ஒரு $1000 எடுக்கலாம், அல்லது $1000-1500 எடுக்கலாம் சாதாரணமாக. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இங்கே உச்சத்தில் இருக்கின்றார்கள் சமையல் கலை வல்லுநர்கள். இங்கே பெருமைக்கு எருமை மேய்க்கிறது முக்கியம் இல்லைங்க, பெருமைக்கு படிக்கிறது முக்கியம் இல்லை. நாம் என்ன நினைக்கின்றோம், என்ன செய்ய துடிக்கின்றோம், எதிர்காலம் எப்படி இருக்கும்னா, ஒரு சிங்கப்பூருக்கு போவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் போவாங்க, ஒர்க் பர்மிட்டில், அவங்க அண்டர் ஒர்க் பர்மிட் கன்ஸ்ட்ரக்ஷனில் போவாங்க. அங்கே போயிட்டு வரும்போது எல்லாரும் செயினை போட்டுட்டு, கையில் 2 மோதிரத்தை போட்டுக்கிட்டு, காலரில் உள்ள பட்டன்லாம் திறந்து விட்டுட்டு இப்படியெல்லாம் வருவாங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றாங்களோ அப்படிங்கும்போது தோணும். நான் சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வழியாக நான் விமான நிலையத்தை நோக்கி போகும்போது கீழே இருந்து மேலே பார்ப்பேன், எப்படியாவது வெளிநாட்டுக்கு நம்மளும் போயிட மாட்டோமா அப்படின்னு நான் ஏங்கிய பல நாட்கள் உண்டு.
பல நாட்கள் அந்த விமானத்தில் ஏறி உட்காந்துருவோமா, நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிய பல நாட்கள் உண்டு. வெறும் 350 ரூபாய். நான் முதலாக தாஜ் ஏர் கேட்டர்ஸ் என்கின்ற ஃப்ளைட் கிச்சன் பல்லாவரத்தில் வேலை செய்யும்போது என்னுடைய ஸ்டைஃபன் 350 ரூபாய். இந்த 350 ரூபாயில் பஸ்ஸுக்கு 50 ரூபாய் போயிடும். அதற்கப்புறம் 300 ரூபாயில் நான் அங்கே கொடுக்கக்கூடியது அங்கே என்னுடைய ரூம் ஷேர் 250 ரூபாய். ஒட்டுமொத்தமாக இந்த 350 ரூபாய்க்கு உள்ள என்னுடைய ஒட்டுமொத்த நான் இங்கே ஸ்டைஃபண்டாக இருக்கக்கூடிய காசுகளை வைத்து நான் சமாளிக்கணும். அன்றைக்கு நாங்கள் பார்க்கும்போது நம்ம ஃப்ளைட்டுக்கெலாம் நம்ம சாப்பாடு அனுப்புகிறோமே, நாம் என்னைக்கு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உட்காருவோம், என்னைக்கு இந்த ஃப்ளைட்டில் பறப்போம் என்கின்ற பல ஏக்கங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு சாதாரண நம்ம ஊரில் டவுன் பஸ்ஸில் ஏறி போயிட்டு இறங்கி வர மாதிரி ஒவ்வொரு முறைகளும் இங்கேருந்து நான் ஜெர்மன் போகிறேன், இங்கேருந்து இட்டாலி போகிறேன், இங்கேருந்து ரஷ்யா போகிறேன், இங்கேருந்து அமெரிக்கா போகிறேன். அமெரிக்கா மட்டும் நான் போகலை, இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே போகிறேன். எல்லா நாடுகளுக்கும் போய் 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 கிட்டத்தட்ட குறைந்தது 20 மணி நேரங்கள், 22 மணி நேரங்கள், 24 மணி நேரங்கள் கூட நான் விமானங்களில் பயணிக்கிறேன். அப்படி பயணிக்கும் போது இன்றைக்கு எனது வாழ்க்கையில் அன்றைக்கு எங்கேயோ இருந்து எட்டி பார்த்த விமானம், ஆகாயத்தில் பறந்த விமானத்தை இன்றைக்கு நான் பிடித்து விட்டேனே. எவ்வாறு முடிந்தது? என்ன கல்வி கற்றேன்? ஒரு கிராமத்தில் பிறந்தனா, ஒரு சாதாரண கிராமத்தில் அப்பா ஒரு டீ மாஸ்டர், அம்மா ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் ஒரு பால்வாடியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமான ஒரு எளிமையான ஒரு குடும்பம் தான். இன்றைக்கு இவ்வளவு மொழிகளை, இன்றைக்கு எனக்கு ஒரு 2-3 மொழிகள் தெரியும். ஆங்கிலம் தெளிவாக பேசக்கூடியவன் தான். இருப்பினும் அரசு பள்ளியில் படித்தவன் தான். இப்போ இந்த அளவிற்கு இன்றைக்கு எமக்கென்று ஒரு தரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. நானும் முதலாக என்னுடைய கேட்டரிங் கல்லூரிக்கு போகும்போது, அதாவது 3வது 4வது என்னுடைய இருக்கையில் அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அங்கே அன்றைக்கு அவர்கள் ஆங்கிலத்தில் பேசிய போது ஐயோ பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு காதை மூடிய நாட்கள் பல நாட்கள் உண்டு. ஆனால் இன்று ஆங்கிலத்தை, இங்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களிடம் கூட இதற்கு இதுதான் சரியான இலக்கணமா என்று நாம் விவாதம் செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்துள்ளோம். அனுபவம் ஒரு மனிதனுக்கு அறிவை ஊட்டும். எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் தி அன்ஸ்கில்ட். இங்கே உருவாக்கியதா இல்லையா? அனுபவங்கள் ஒரு மனிதனை உருவாக்கும். ஆகவே எவனொருவன் தன்னுடைய கல்வியை கற்றபின் அந்த கல்வியை கையில் எடுத்து அதை தொழிலாக மாற்றி அவன் சம்பாதிப்பதற்கு சென்று விடுகின்றானோ அவனுடைய எதிர்காலம் என்பது மிகச் சிறப்பாக அமையும். அவன்தான் இன்றைக்கு ஒவ்வொருவனும், இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நண்பர்கள், இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரர்கள், தமிழர்கள், நாம் சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள், நாம் எல்லாருமே ஒரு நாட்டிற்கு போகணும் அப்படின்னா சாதாரணமான விடயம் அல்ல. இன்றைக்கு பிளாக் பாஸ்போர்ட், அதாவது கருப்பு கடவுச்சீட்டு, நம்மளுடைய பாஸ்போர்ட் பார்க்கும்போது எல்லா இமிக்ரேஷன்லையும் குடி நுழைவு வாயிலையும் நம்மளை ஓரமாக நிற்க வைப்பாங்க. அவன் எப்படி ஜெர்மனுக்கு போவான், அவனை பிடிச்சி வை, அவன் எப்படி விசா அடிச்சுக்கிட்டு போகிறான், அவனை பிடிச்சி பாரு என்று சொல்லக்கூடிய அனைத்து குடிநுழைவாயில் இமிக்ரேஷன்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்தியன் பாஸ்போர்ட்னா ஓரம் கட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலும் நம்மளுடைய சகோதரர்கள் இன்றைக்கு உலகை ஆண்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கல்வி தான். இன்றைக்கு உலகத்தில் எல்லா தொழிலுக்குமே ஒரு நாள் ஓய்வு உண்டு. எல்லா தொழிலுக்கும் ஒரு நாள் ஓய்வு உண்டு. ஓய்வு இல்லாத ஒரே தொழில் இன்றைக்கு சமையல் கொலை வல்லுநராக இருக்கக்கூடியவர்களும் இந்த உணவு நிலையங்கள் நடத்தக்கூடியவர்களும் தான். ஓய்வு இல்லாத ஒரு தொழில். அதே போல் ஓய்வு என்பது இந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓய்வு கிடையாது. நீங்களாம் இந்த தொழில் வேண்டாம் அப்படின்னு வீட்டில் உட்காந்தானே தவிர இந்த தொழில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விடயமே இதில் இல்லை. ஒன்றுமே இல்லைங்க. வெளிநாடுகளில் வாய்ப்பு கிடைக்கலைனாலும் ஒரு ரோட்டு கடையில் தோசையும் பரோட்டாவும் போட்டாவது சம்பாதிச்சிடலாங்க. மாதம் 3 லட்ச ரூபா சென்னையில் சம்பாதிக்கலாங்க. எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே. நீங்கள் உங்களினுடைய கனவை நனவாக்க வேண்டாம். தூங்கிக்கிட்டு கனவு காணக்கூடாது, முழிச்சுக்கிட்டு கனவு காணணும். அந்த கனவு தான் வெற்றி அடையும். எம்மை பொறுத்த வரையில் இளைய தலைமுறைகளுக்கு நான் கூறுவது, மிக விரைவில் இதற்கான ஒரு தளத்தை அமைத்து, அதாவது என்ன தளத்தை அமைக்க போகிறோம், கேட்டரிங் அப்படிங்கிற ஒரு கல்வி எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி, எங்கே வேலை வாங்கணும், உங்களுக்கு எப்படி வேலை வாங்கி கொடுக்க வேண்டும், அதனுடைய முழு பொறுப்பையும் நான் கையில் எடுக்கலான்னு இருக்கேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பது, நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் எங்கே போய் வேலைக்கு செய்கிறது, ஜாப் ட்ரைனிங் எங்கே பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் எங்கே பண்ணுறது, உங்களுடைய ப்ரொஃபஷனல் அடுத்து என்ன பண்ணுறது, இவைகள். அது மட்டும் இல்லாமல் அதற்கப்புறம் ஓரிரு ஆண்டுகள் நீங்கள் அங்கே பயணிக்கிறீங்க, அதுக்கப்புறம் கப்பலில் எப்படி வேலைக்கு போகிறது,
கப்பலில் வேலைக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் கனடா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற ஐரோப்பா கண்டங்களுக்கு நீங்கள் எப்படி போகிறது? இவைகளில் அடுத்த எமது திட்டமும் அடுத்த நகர்வும் இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இவற்றையெல்லாம் ஒருங்கிணைத்து கட்டமைப்புகளை ஏற்படுத்தி ஒரு குழுக்களை அமைத்து இளைஞர்களை எல்லா இளைஞர்களையும் தயவு செய்து எம்மை பின்தொடர்கின்ற இளைஞர்கள் இன்றைக்கு நம்ம தூக்கி விட்டது உலகம் முழுவதும் இன்றைக்கு அந்த இளைஞர்கள் பயணிக்கிறாங்க. இதில் யாரும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறவங்களும் இல்லை, யாரும் என்னை நினைக்க போவதும் இல்லை, அது எனக்கு தேவையும் அல்ல. ஆனால் நாம் பலரை உருவாக்க வேண்டும், பலரை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு புதிதாக பார்க்கும்போது யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அண்ணா அப்படின்னு சொல்லும்போது அது எமக்கு ஒரு பெரிய விடயமாக தெரிவதில்லை. இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் சிங்கப்பூரில் பயணித்த காலமாக இருக்கட்டும், இன்றைக்கு பல நாடுகளில் பயணித்த காலங்கள் முதல் தொடர்ந்து அனைவருக்கும் நாம் தொடர்ந்து உதவிகளை செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இது எமது ரத்தம் என்பது சமூக ஆர்வலர் என்று குறிப்பிடுவது எமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரத்தமே சமூகத்தினுடைய பார்வை என்பதுதான் எமது உண்மையான இலக்கு மற்றும் நோக்கமாகும். ஆகவே இளைய தலைமுறைகள் தயவு செய்து இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு 5000 ரூபாய்க்கு வேலை செய்ய போகிறேன், 10,000 ரூபாய்க்கு வேலை செய்ய போகிறேன், நான் படிக்கும்போது 5 லட்ச ரூபா செலவு பண்ணேன், என்னை நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணேன், எனக்கு இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சிச்சு, ஆனால் எனக்கு எதுவுமே எழுத தெரியாது, ஆங்கிலம் பேச தெரியாது என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட 60-65% இளைஞர்கள் இருக்கிறாங்க. இவர்களுடைய எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியை எட்டியுள்ளது. ஆகவே தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி பெற வேண்டும். அதற்கு ஒரே தொழில். யாரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கவே வேண்டாம், யாரும் எடுக்க வேண்டாம். எல்லாம் உங்களால் முடிந்தது. என்னால் 40 மதிப்பெண்கள் எடுத்து என்னால் தேர்ச்சி பெற முடியும், போதும். கேட்டரிங் படிங்க, உங்களுக்கான எதிர்காலத்தை நான் உருவாக்கி தருகின்றேன். இல்லைன்னா என்னை கேள்வி கேளுங்க. இது வரைக்கும் இத்தனை நாடுகள் நான் போயிருக்கேனே, யாருக்கிட்டையும் என்னுடைய பாஸ்போர்ட்டையும் கொடுத்ததில்லை, நான் பணமும் கட்டினதில்லை. உலகம் முழுவதும் நான் போயிட்டு வந்துட்டேன். எல்லாம் நான் எங்கே போனாலும் எனக்கு நான் எந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறேனோ அந்த நிறுவனமே இலவசமான விமான டிக்கெட்டு, இலவசமாக அது அவங்கள்ட்டே போயிடும். எனக்கு இலவசமாக அவங்களே விசா எடுத்து கொடுத்துட்றாங்க. நான் ஏன் யாரும் காசு கட்டணும்? நான் ஏன் யாரும் ஏஜென்ட்டை போகணும்? சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே. தயவு செய்து நமக்கு என்ன வரும் நாம் அதை செய்வோம், நம்மளால் என்ன முடியும் அதை செய்வோம். செய்வதை நாம் திருந்த செய்வோம், செய்வதை சரியாக செய்வோம். வேறு எதுவும் நம்ம செய்ய வேண்டாம், செய்யக்கூடியதை சரியாக செய்வோம். இன்றைக்கு கனடாங்கிற ஒரு நாட்டில் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படித்தவன் பாத்திரம் கழுவுறான். இங்கே நான் மெடிக்கல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன், கூட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே நான் ஐடியில் படிக்கிறேங்கிறான், பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கிறான். இங்கே நான் இந்த ஐடியில் நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்து படிக்கிறேன், விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேங்கிறான், பாத்ரூம் கழுவிக்கிட்டு இருக்கிறான். எல்லாருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வாழ வைப்பது இந்த ஹோட்டல் அப்படிங்கிற ஒன்று தான். இங்கே தான் எல்லாருமே வேலை செய்கிறாங்க. கனடாவை பொறுத்த வரையில் கற்ற கல்வி எல்லாருக்கும் வேலை கொடுப்பதில்லை. அவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஒரு மலையாளி பையன் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படித்தவருக்கு அவர் படித்து முடித்தவுடன் வேலை இல்லை, ஒர்க் பர்மிட்டில் வேலை இல்லை. உடனடியாக எங்கே வராரு? அடுத்த கிரேடான பி கிரேடுக்கு வராரு. பி கிரேடுக்கு வரும்போது கனடாவில் எல்லாருக்கும் அனுமதி உண்டு, எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யலாம். இங்கே அதாவது உலகத்திலிருந்து அனைத்து பகுதிகளிலும் பல லட்சங்களை கட்டி படித்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே வரக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த ஹோட்டல் மட்டும்தான். அனைவரையும் அரவணைத்து அனைவருக்கும் ஒரே சந்திப்பு ஹோட்டல் தான். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவன் பாத்திரம் கழுவுறான், என் முன்னாடி கழுவுறான். இன்றைக்கு இதே மெடிக்கல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இன்றைக்கு நாளைக்கு நான் டாக்டர் ஆகிறவன் சொல்கிறவன், அவன் படித்து முடித்து விட்டான், வேலை இல்லை. அவன் என்ன செய்கிறான்? எனக்கு கீழே நின்று கொண்டு இருக்கின்றான். அண்ணா நான் அடுத்து என்ன வேலை செய்யணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நிற்கிறான். இன்றைக்கு இவைகள் எல்லாம் நடைமுறைகள் இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே நம்மளால் எட்டி பிடிக்க முடியாதுங்க. எல்லாராலையும் முதலமைச்சர் ஆயிட முடியாது, எல்லாராலையும் மிகப்பெரிய ஒரு வக்கீல் ஆயிட முடியாது, எல்லாராலையும் மிகப்பெரிய கலெக்டர் ஆயிட முடியாது, எல்லாராலையும் டாக்டர் ஆயிட முடியாது. ஆனால் அனைவராலும் சமயக்காரனாக மாற முடியும். இதற்கு பெரிய தொழில் தேவையில்லை. 2 கரண்டியும் 2 சட்டி இருந்தால் போதும். வாழ்க்கையை திருப்பி போடலாம், மாற்றி விடலாம். தோசையை நம்ம திருப்பி போடுவோமே, மாவையும் தோசையும் எடுத்து செய்யணும். வாழ்க்கையினுடைய நிலைகள் மாறிவிடும். இளைய தலைமுறைகளை தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்கள். கல்வி என்பது நம்மை உருவாக்குவதாக இருக்க வேண்டும். அந்த கல்வி என்பது நம்முடைய தொழிலாக இருக்க வேண்டும். அவ்வாறு கல்வியை தொழிலாக எடுத்து படியுங்கள். உங்களுடைய எதிர்காலம் என்பது உயரும் என்பதை தயவு செய்து நான் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைய தலைமுறைகளில் தயவு செய்து பணத்தை கொண்டு போய் எங்கேயோ கொட்டி
எங்கேயோ கட்டி, அதற்கப்புறம் பாலா போய் நடுத்தருவில் நின்று வேலை இல்லாமல் அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு, இதுக்கு ரெக்கமெண்டேஷன் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் அலைஞ்சு, இவைகளெல்லாம் செய்ய முடியாமல் போய் கடைசியில் நொந்து நூலாகி வேலை வெட்டிக்கே எனக்கு வேண்டான்னு சொல்லி விட்டுவிட்டு நான் வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாவே போதும், என் பையன் நிம்மதியாக இருந்தாவே போதும்னு சொல்லி பெற்றோர்கள் இறுதி வரையில் கஷ்டப்படுகின்ற நிகழ்வுகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றிற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாம். எவனையும் பார்க்காதீங்க, உங்களை அனைவரும் பார்க்கக்கூடிய காலம் உருவாகும். அதுவரையில் போராடுங்க. நீங்கள் படிக்கும்போது உங்களை எத்தனையோ பேர் சொல்லுவான், நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லுவான், நீ விளங்க மாட்டேன்னு சொல்லுவான், நீ ஜமயக்காரன்னு சொல்லுவான், நீ இதுக்காக போய் படிக்கிறேன்னு சொல்லுவான், உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லுவான். நீ உயர்ந்த இடத்திற்கு வருகின்ற போது உனக்கு ஊரன உலகமே பொண்ணு தரும். இன்னைக்கு எந்த ஒரு துறைகளில் இருந்தாலும் இந்த ஹோட்டல் துறைகளில் வேலை செய்யக்கூடியவனுக்கு உலக நாடுகள் மதிக்கின்றன. உள்ளூரில் எவனும் மதிக்கிறது இல்லை. ஏன்னா உள்ளூரில் இருக்கிறவன் குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறதுனால அவனுக்கு எதுவுமே தெரியறதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் எங்கே எவன் ஹோட்டலில் வேலை செஞ்சாலும் இங்கே உலக நாடுகள், அது கனடாவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், உழைக்கக்கூடியவர்கள் என்று பெண்ணை தேடி கொடுக்குறான். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரையில் எவன் தெருவில் நிற்கிறானோ அவன்கிட்ட தான் பொண்ணை கொடுக்குறான். சிந்தித்து செயல்படுங்கள் இளைய தலைமுறைகளே. அம்மா அப்பா அவர்களுடைய கனவு எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அனைத்து கனவுகளும் இங்கே நினைவாகாது. அனைத்து கனவுகளும் இங்கே வெற்றி பெறாது. போராடுவோம். நாம தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்து கையில் எடுக்கணும். அம்மா அப்பாவினுடைய வாழ்க்கை தோளுக்கு மேலே வளர்ந்த பிறகு தோழன் என்று வருகின்ற போது அம்மா அப்பாவினுடைய வாழ்க்கை எவ்வளவுதான், அவர்களினுடைய சிந்தனைகள் எவ்வளவுதான். நம்மளினுடைய எண்ணங்கள் அடுத்த கட்டமாக பெற்ற தாய் தந்தையை நன்கு பார்க்க வேண்டும், ஒரு வீடை கட்டி கொடுக்கணும், உட்கார வைக்கணும், அவங்கள நல்லா வச்சு பார்க்கணும், ஒரு பெரிய கல்யாணம் பண்ணணும், நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும். ஏன் இதெல்லாம் நான் செய்யலை? ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்தனா ஒரு வீடு கட்டலை. என்னுடைய திருமணத்தை மிகப்பெரிய லெவலில் ஒரு 10 லட்ச ரூபா செலவு செய்து என்னுடைய திருமணத்தை மிக பிரம்மாண்ட முறையில் பண்ணலை. மிக பிரம்மாண்டமான முறையில் நான் திருமணம் செய்யலை. மிகப்பெரிய இன்றைக்கு நான் தமிழ் தேசியம் பேசுகின்றேனே, தமிழ் தேசியம் என்று நேசிக்கின்றேனே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேனே, இவைகளெல்லாம் யாரு கொடுத்தது? எனக்கு யாரும் ஆசானாக இருந்தாங்களா? இல்லை எனக்கு யாரும் பணம் கொடுத்து உதவி செஞ்சு? இல்லையே. எனது உழைப்பினால் இன்னைக்கு என்னுடைய வாகனத்தில் கூட நான் ஒரு புலிக்கொடியை கட்டிட்டு நான் நின்று கொண்டு இருக்கின்றேன் என்றால் இதற்கு காரணம் என்ன? என்னுடைய உழைப்பு என்னை உருவாக்குகின்றது. உங்களுடைய உழைப்பு உயர்கின்ற போது யாரும் உங்களை இங்கே தடுக்க முடியாது. இளைய தலைமுறைகளை நான் 10 லட்ச ரூபா செலவு செய்யும் போது எங்கள் அம்மாவோ எங்கள் அப்பாவோ தடுக்கலை. எனது மகன் இன்றைக்கு மிக உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டான். மிகுந்த உயர்ந்த இடத்தை பிடித்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய விருப்பம், அவனால் எதையும் செய்ய முடியும், அவனால் எதையும் சாதிக்க முடியும் என்று பெற்றோர்கள் நம்மை நம்புகின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் நமது உழைப்பு. நாம் உழைத்து வாழ வேண்டும். அந்த உழைப்பு வீணாகிவிடக்கூடாது. 350 ரூபாய் சாதாரணமாக தொடங்கிய இன்று 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்றைக்கு சாதாரணமாக நம்ம சம்பளம் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? 350 ரூபாய் 2000 தொடங்கிய பயணம் 350 ரூபாய் இன்றைக்கு சராசரியாக 3 லட்சம் ரூபாய் வரைக்கும். 3 லட்சம் தானா? அமெரிக்காவில் 5 லட்சம் கொடுக்குறாங்களா? நான் அங்கே போகிறேன். நம்மளுடைய நிலைகள் ஆஸ்திரேலியாவில் 4 லட்சம் கொடுக்குறாங்களா? நான் அங்கே போகிறேன். இன்றைக்கு நம்மளுடைய நிலைகள் உயர்ந்திருக்கின்றனவா இல்லவா? உயர்ந்திருக்கின்றன. இன்றைக்கு நம்முடைய நிலை உயர்கின்ற போது நாம் அனைத்திலும் உயரலாம். நம்முடைய மொழியை நேசிக்கலாம். நமக்கென்று ஒரு தளத்தை உருவாக்கலாம். நமக்கென்று ஒரு மிகப்பெரிய நமக்கென்று இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தலாம். தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. பெருமைக்கு படித்துவிட்டு எருமை மேய்த்தால் கூட எருமையினுடைய மதிப்பு உங்களுக்குலாம் தெரியாது. அந்த எருமையினுடைய மதிப்பு உங்கள் யாருக்குமே தெரியல. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு எருமை சாதாரணமாக 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட வாங்க முடியாது. அந்த எருமையினுடைய மதிப்பு தெரியுமா? விலை மதிக்க முடியாதது அந்த எருமை. ஆனால் நாம் எல்லாம் இன்றைக்கு எதற்கும் பயனில்லாத ஒருவர்களாக இன்றைக்கு தெருவில் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். சாராய கடைகளுக்கும் சினிமா நடிகர்களுக்கும் அடிமையாகி கொண்டிருக்கின்றோம். இளைய தலைமுறைகளை ஒரு பயிலும் நமக்கு கூட நிற்க போகிறதில்லை. சிந்தியுங்கள். நாம இருப்போம். நாம் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்துவோம். இன்றைக்கு ஒரு பையன் திருச்சியிலிருந்து கூப்பிடுறாரு, ஆனால் நீங்கள் தான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன பெரிய திரைப்பட நடிகனா? இல்லை திரைப்படத்தில் நடித்து நான் பறக்க விட்டு 10 பேரை அடித்து பெரிய நான் அணைகளை கட்டி இல்லது அணைகளை திறந்து வைத்து இல்லை சுதந்திர போராட்டத்துக்கு போராடணும் ஒன்றும் இல்லை. எமது பேச்சு ஒரு சிலருக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனென்றால் நடைமுறைகளில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும். வாழ்க்கையில் இவர்களை உயர்த்த வேண்டும். வழிகாட்டுதல் இல்லை. ஒரே ஒரு சின்ன உதாரணம். கப்பல் வேலைக்கு போகிறதுக்காக ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்.
அந்த கோர்ஸ் படிக்கும்போது நான் வந்து ஒரு 2 நபர்கள் இருந்தாங்க, 2 நண்பர்கள் இருந்தாங்க. அந்த 2 நபர்கள்ட்ட எனக்கு தயவு செய்து இந்த கப்பலுக்கு எப்படி வேலைக்கு போகிறதுன்னு வழியை மட்டும் காட்டுங்க, சொல்லிக் கொடுங்க, நான் அதுக்கப்புறம் நான் முயற்சி செய்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் எங்கே இருக்கிறேன்? நான் ஏமன் ஐலண்டில் இருக்கிறோம், அமெரிக்கா பக்கத்தில், நாங்கள் கப்பலுக்கு தான் போகிறோம், வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னவர்கள் இறுதி வரையில் இதெல்லாம் நடந்தபோது 2011ஆம் ஆண்டுகள் இறுதி வரையில் அவர்கள் வந்து என்னுடைய அலைபேசி அழைப்பை எடுக்கவே இல்லை. ஒரு முறை கூட எடுக்கலை. எல்லா முறைகளும் மணி அடிக்க எடுக்க மாட்டாங்க. இறுதி வரைக்கும் ஏமாற்றம். இறுதி வரையில் கடுமையாக நான் போராடி பாம்பேக்கு போய் கடுமையாக அங்கே இங்கேன்னு போராடி அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு எப்படியோ நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம நகர்த்திட்டு சென்றோம். அந்த நிலைகளை எவரும் அடையக்கூடாது. அதனால தான் இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு தெளிவான பாதையை உருவாக்கணும். பாதையை தேடாதே, நான் உருவாக்கி தருகின்றேன், அதில் பயணி, நல்லவனாக இரு, நல்ல எண்ணங்களோடு சிந்தனைகளோடு வா, உம்மை உயர்த்தி காட்டுகின்றேன். சின்ன வயசில் படம் பார்க்குறது, சின்ன வயசில் பீடி பிடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, 18 வயசு 20 வயசில் சாராயம் குடிக்கிறது, அதுக்கப்புறம் அது பண்ணுறது இது பண்ணுறது, அதுக்கப்புறம் பொம்மை பிள்ளை கூட்டி சுற்றுறது, தெருவா படம் பார்க்குறது, இவை இந்த குணங்கள் படைத்த எவனும் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான். சரித்திரம் கிடையாது. 18 வயது 20 வயதில் இருக்கக்கூடிய உனது சிந்தனைகள் உனது எதிர்காலத்தை நோக்கி இருக்கணும். பொம்பளை பிள்ளைங்களுடைய பழக்க வழக்கம் வேணும் தான், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது மட்டும் வாழ்க்கை அல்ல. அடுத்த கட்டத்திற்கு நாம் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும், போராடணும். போராடக்கூடிய நிலைகள் உமக்கு நீயே உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த நிலைகளை உருவாக்கி கொள்ளுகின்ற இளைய தலைமுறைகள் எம்மோடு வாருங்கள், எதிர்காலத்தை உருவாக்குகின்றேன். பணம் 10 காசு வேண்டாம், நான் உங்களுக்கு ஏதாவது என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன், என்னால் முடிஞ்சிடும், உனக்கு நான் காசு தர்றேன். ஆனால் நல்ல தூய்மை படைத்த இளைஞர்களாக வாங்க, நல்ல பழக்க வழக்கங்களோடு வாங்க. உங்கள் அனைவருக்கும் நான் வாங்கித்தரேன் வேலை. ஊரில் வேலை வாங்கித்தரேன், வெளிநாடுகளில் வேலை வாங்கித்தரேன், கப்பலில் வேலை வாங்கித்தரேன், எல்லா இடங்களுக்கும் நான் வேலை வாங்கித்தரேன். ஆனால் நேர்மையுள்ள இளைஞர்களாக வாங்க, நல்லெண்ணம் படைத்த இளைஞர்களாக வாங்க. உழைப்பதற்கு உங்களை தயார்படுத்தி கொண்டு வாங்க. இதுதான் நான் அனைவரிடமும் விரும்புகின்றது. இவைகள் தான். நான் அரசியல்வாதி இல்லைங்க. நாளைக்கே நான் விமான நிலையத்துக்கு வந்தால் கூட என்னை கைது செய்யலாம். நான் அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. அரசியல்வாதி அல்ல, நான் எவரிடமும் எதையும் எதிர்பார்ப்பவனும் அல்ல. எமது நோக்கம், எமது சிந்தனைகள் தமிழ் தேசியம். எமது தமிழ் தேசிய இளைஞர்கள் இன்றைய ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைய வேண்டும். உலகம் முழுவதும் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் என்கின்ற ஒரு நிலையை உயர்த்தி நாம் அனைவருமே தமிழர்கள் என்று நிலைத்து நிற்க வேண்டும். உலகம் முழுவதும் இருக்கணும். இன்றைக்கு கனடாவில் நான் தமிழன்னு ஒருத்தன், நெருப்பு தமிழன்னு ஒருத்தன் இங்கே இருக்கும்போது டொரண்டோவில் எனக்கு அண்ணா ஒரு பிரச்சனை உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுக்காரன் கூப்பிட்டா நான் முதல்ல நிற்க மாட்டேனா? நாளைக்கு என் தமிழ்நாட்டுக்காரன் எனக்கு வீட்டில் பிரச்சனைன்னு என் வீட்டில் போட்டு நான் சாப்பாடு போட மாட்டேன், இல்லை நான் வேலை வாங்கி கொடுக்க மாட்டேன், 10 ரூபாய் என்கிட்ட இல்லைன்னா நான் உதவி செய்ய மாட்டேன். அந்த நிலைகள் ஒவ்வொருவரும் எல்லா நாடுகளிலும் இருக்கணும். நம்ம ஆட்கள் உலகம் முழுவதும் இருக்கிறோம். ஆனால் மென்மேலும் நம்மளுடைய இளைய தலைமுறைகளை உருவாக்கணும். கனடாவுக்கு நிறைய பேரை கொண்டு வரணும்னு இருக்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் கற்பனைகளும் எவ்வளவோ இருக்கு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிலைகளை நம்ம எட்ட முடியலை. இங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள் வேண்டும், இந்த சட்டத்திட்ட விதிகளை மதிக்க வேண்டும். இவைகளுக்கு நாம் நம்மை தகுதியின் அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை யாரும் செய்வதில்லை. சிந்திப்போம், செயல்படுவோம். உதவிகள் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். 10வது படிச்சுட்டீங்க, எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டங்க, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நான் படிக்க போகிறேன், கேட்ரிங் படிக்க போகிறேன், எனக்கு பணம் கட்டுங்க. நான் கட்டுறேயா? எனக்கு கட்டுறதுக்கு எவனும் இல்லை. நான் கட்டுறேயா எவனுக்கு வேணாலும். ஆனால் ஒரு பய கூட தவறான பழக்க வழக்கங்கள், பீடி பிடிக்கிறது, சிகரெட்டு பிடிக்கிறது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இது இல்லாமல் வா, உன்னை உருவாக்கி காட்டுகின்றேன். நான் எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறேன்? சிங்கப்பூரில் இருக்கும்போது எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறேன், மலேசியாவில் இருக்கும்போது எத்தனை பேரை உருவாக்கியிருக்கிறேன், எந்த நாட்டுக்கு சென்றாலும் எத்தனை பேர்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறேன், கனடாவிலும் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். மிக விரைவில் எழுச்சி பெறுவோம். ஆகவே இளைய தலைமுறைகளே, தயவு செய்து நான் இப்பவும் சொல்லுவேன், சமூக ஆர்வலன் என்றால் நான் 100% சமூகத்திற்கு எம்மை அர்ப்பணிக்கக்கூடியவன் தான். நான் அரசியல்வாதி கிடையாது. எனக்கு எவனும் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தனைகள் எதுவும் இல்லை. தமிழ் தேசியம், தமிழர்களுடைய நிலை உயர்த்தப்பட வேண்டும். நாம் எல்லாருமே கூரை வீட்டிலையும் ஓட்டு வீட்டிலையும் ஒழுகுற வீட்டிலையும் கடினமான காலங்களே கடந்து கொண்டு இருக்கின்றோம். சாக்கடையிலையும் ரோட்லையுமே வசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்பேற்பட்ட வரலாறு படைத்தவர்கள் நாம் அல்ல என்பதை இளைய தலைமுறைகள் உணர வேண்டும். கேட்டரிங் படியுங்கள், சமையல் கலையை படி, உலகை ஆளு. அனைவருக்கும் என்னுடைய தாழ்வான ஒரு வேண்டுகோள் இதுதான். எட்டாத உயரத்திற்கு தயவு செய்து எட்டி பார்க்க வேண்டாம். அவைகள் நமக்கு பயனளிக்குமா என்பது
இன்ஜினியரிங் படித்துவிட்டு தெருவில் இருப்பதை விட சமையல் கலை படித்துவிட்டு நீ ஒரு தெருவில் ஒரு கடையை போட்டு சம்பாதித்து மாதம் இவ்வளவு சம்பாதிக்கலாம். ஆகவே இளைய தலைமுறைகள் உணர்ந்து செயல்படுங்கள். உருவாக்குவோம் எதிர்காலத்தை. நெருப்பு தமிழனோடு வாருங்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.